அப்ப ஆண்டருடைய வருத்தமே என்ன? ஆண்டருடைய வருத்தமே என்ன? சிலர் போய் விழுந்து கிடப்பது. நான் 2 வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறேன். போய் விழுந்து கிடப்பது, சோர்விலே விழுந்து கிடப்பது, பாவத்தில் விழுந்து கிடப்பது, பிரிவினையில் விழுந்து கிடப்பது, தேவனுக்கு விரோதமான காரியங்களில் அப்படியே விழுந்து கிடப்பது. அப்படி ஒரு கூட்டம். சிலர் விழுந்தவர்கள், நான் மறுபடியும் இதே பொழப்பா எனக்கு இருக்கு, நான் மறுபடியும் எப்படி ஆண்டவர்ட்ட வருவது அப்படின்னு தவிக்கிற ஒரு கூட்டம். ஆனால் தகப்பனுடைய இருதயம் சந்தோஷம் எதில் இருக்கிறது? பிள்ளைகள் திரும்பி வருவதில் இருக்கிறது, உயிர்ப்பிக்கப்படுவதில் இருக்கிறது. காணாமல் போனவர்கள் அவருடைய வாசல் அண்டை வந்து நிற்பதில் இருக்கிறது. ஆண்டருடைய சந்தோஷம் எங்க இருக்கிறதுன்னு பார்க்கணும். சரி, ஒரு மாதிரி பின்மாறிட்ட, ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்ட, ஒரு மாதிரி பிசாசு உன்னை வஞ்சித்துட்டான், அல்லது ஒரு மாதிரி ஜபக்குறைவு வந்துருச்சு, வேதத்தையே நான் தொடாமல் நான் விட்டுட்டேன் அப்படின்னு இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, விழுந்தாச்சு, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ. அப்போ ஒரு தகப்பனுடைய இருதயம் தம்முடைய பிள்ளை எழுந்திருக்கிறதில் சந்தோஷப்படுகிறது. ஆமேன்னு சொல்லுங்க. பின்மாற்றத்திலிருந்து மறுபடியும் பின்மாற்றத்திலேயே நிற்கக்கூடாது. பின்மாற்றத்திலிருந்து மறுபடியும் உள்ள வரணும், உயிர்ப்பிக்கப்படுகிற நிலைக்கு வரணும். ஆண்டவர் ஒரு மாதிரி சோர்ந்து பலவீனப்பட்டு உட்கார்ந்ததை கூட ஒத்துக்கிறாரு. ஆனால் ஒரு வார்த்தை இருக்கு, அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்றென்றைக்கும் வழி தப்பி போகிறார்கள், என்றென்றைக்கும் பலவீனத்தை நாடி நிற்கிறார்கள், என்றென்றைக்கும் அதிலேயே நிலைத்திருக்க விரும்புகிறார்கள். அப்படி யாராவது இருந்தால் சரியா ஒரு மனமாற்றம் நமக்குள்ள வந்துடணும். நான் என்னதான் ஜோமனாலும் அதை பிடிச்சிக்கிட்டே நிற்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். திரும்பி வந்த கெட்ட குமாரனை தான் ஓடி போய் அவர் கட்டி அணைத்து கொண்டார். ஆமே, சத்தமா சொல்லுங்க ஆமே, அல்லேலூயா. கர்த்தருக்காய் வாழ வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு துடிப்பு, நீங்கள் பலவீனத்தில் இருந்தாலும், சரீர பலவீனமோ, ஆவிக்குரிய போராட்டமோ, கட்டுகள் நிறைந்த வாழ்க்கை போல் இருந்தாலும், திரும்பி நான் போக வேண்டும், திரும்பி நான் தேவனை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணமே தகப்பனை நம் மண்டை ஓடி இழுத்து கொண்டு வருகிறது. ஒரு அல்லேலூயா.